நம்ம ஊர்ல பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்றவங்கள ஆங்கிலேயர்கள் ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1800களில் லண்டன்ல இந்த ஹோம்லெஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் உருவாகிறாங்க. இதுக்காகவே தனியா ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்டியன் புரொட்டஸ்டன்ட் சர்ச் உருவாக்கக்கூடிய இந்த சால்வேஷன் ஆர்மியில் இந்த ஹோம்லெஸ் பீப்புளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு தான் காஃபின் ஹவுஸ், அப்படி இல்லைனா 4 penny காஃபின் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். 4 பென்னியை கொடுத்துட்டு ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்கும், அதில் போய் இந்த ஹோம்லெஸ் பீப்புள் படுக்கலாம். அவங்க தூங்குறதுக்கு அந்த காஃபின் மாதிரியான ஷேப்பில் படுத்து அவங்க போத்திக் கொள்வதற்கு ஒரு டார்பா அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும். இதே இது இவங்க கிட்ட ஒரு பென்னி மட்டும்தான் இருந்தது என்றால் உட்கார்ந்துக்கிடலாம். வெளியில அதிகமான குளிரில் வாடுவதை விட இங்க வந்து பெஞ்சில் உட்காரலாமே அப்படின்னு வரலாம். ஆனா பெஞ்சில் உட்கார்ந்துக்கிட்டு தூங்கக்கூடாது. ஒரு பென்னி மட்டும் கொடுத்திருந்த ஹோம்லெஸ் பீப்புள் தூங்குவதை தடுப்பதற்காகவே அங்க கார்ட்ஸ் நிப்பாட்டப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா வந்ததுதான் 2 penny ஹேங் ஓவர் அப்படிங்கிறது. 2 பென்னியை கொடுத்துட்டீங்கன்னா உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்ச் கொடுப்பாங்க. அந்த பெஞ்சுக்கு முன்னாடி ஒரு கயிறு கட்டப்பட்டு இருக்கும். உட்கார்ந்துக்கிட்டே அந்த கயிறுல சாஞ்சிக்கிட்டு நீங்க தூங்கலாம். இதுதான் 2 penny ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கொடுமை என்னன்னா, கரெக்டா 5 மணிக்கு தூங்கினாலும் இல்லைனாலும் இந்த கயிறை வெட்டிடுவாங்க அங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ். அவங்க கீழே அந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாருமே கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு போன விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் விட இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வேறு கொடுமைகளும் நடந்திருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.